ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 14 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, ஒரு செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சன்னகரின் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவித்தது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்க்குழியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவர் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்பது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். ஏசாயா 37:14வது வசனம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தார். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அப்படி என்று அந்த வசனம் முடிகிறது. அன்பானவர்களே, லெட்டர் அல்லது எபிஸ்டல், கடிதம் அல்லது நிருபம். கடிதம் அப்படி என்று சொன்னால் என்ன? ஒருவருக்கொருவர் எழுதிக் கொள்வது கடிதம். ஒருவர் கூட்டமான மக்களுக்கு எழுதுவது, அநேக காரியங்களை குறித்து எழுதுவது என்னது? நிருபம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி, எபிஸ்டல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எனது லெட்டர் அப்படி என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா, ஒரு கடிதத்தை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். கடிதம்னா எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? ஒரு கம்யூனிகேஷன் டூல், மக்களோடு தொடர்பு கொள்ளுவதற்கான ஒரு கருவி, அதுதான் கடிதம். ஒரு காலகட்டம் வரைக்கும் வீட்டில் போஸ்ட்மேனை தேடி நிற்பாங்க. தெரியும், போஸ்ட்மேன் நமக்கு இல்லாமல் அப்படி கடந்து போனால் கூட ஏதாவது இருக்கா அப்படி என்று கேட்போம். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு இந்த தொலைபேசி வசதிகள், செல்போன் வசதிகள் எல்லாம் கிடையாத காலம். ஒருவரிடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு செய்தியை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் என்னதுதான்? கடிதம் தான்.
அதில் கடிதங்கள் உண்டு. சில கடிதங்கள் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கடிதமாக இருக்கும். மனதுக்கு மகிழ்ச்சி, ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடிதமாக இருக்கும். சில கடிதங்கள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும், உடைக்கக்கூடிய கடிதங்களாக இருக்கும். சில கடிதங்கள் நம்மை எப்படி இருக்கும், பயப்படுத்தக்கூடிய கடிதமாக இருக்கும். பயப்படுத்தக்கூடிய கடிதமாக இருக்கும். இந்த கடிதத்துக்கு ரெண்டு இது இருக்கு. ஆக்கவும் வலிமை இருக்கு, அழிக்கவும் வலிமை இருக்கு. build and maintain ரிலேஷன்ஷிப்பை கட்டுவதற்கும் மெயின்டைன் பண்ணுவதற்குமான வலிமை கடிதத்துக்கு இருக்கு. அதே நேரத்தில் இதயத்தை சுக்குநூறாக உடைக்க செய்வதற்கான வலிமையும் இந்த கடிதத்துக்கு இருக்கு. அப்போது சில கடிதங்கள் மிரட்டல் கடிதங்களாக இருக்கும். சில கடிதங்கள் மிரட்டல் பயமுறுத்துகின்ற கடிதமாக இருக்கும். உடனே மிரட்டலும் பயமுறுத்துகின்ற கடிதம் அப்படின்னு நினச்ச உடனே, கிடைத்த உடனே அதை தூக்கிட்டு எங்கே போவாங்க, வக்கீல்கிட்ட போவாங்க, இல்லைன்னா எங்கே போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போவாங்க. இப்போது கடிதம் மிக முக்கியமானது. உலகிலேயே ஒரு லாங்கஸ்ட் கடிதம், லாங்கஸ்ட்னா ஒரு நீண்ட கடிதம் எழுதப்பட்டது 2022 ஆண்டு கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பீரிமேடு பகுதியை சேர்ந்த கிருஷ்ணபிரியா என்ற இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி எழுதினாள். அந்த கடிதத்துக்கு நீளம் எவ்வளவு தெரியுமா? 434 மீட்டர் நீளம். சாதாரணமான நீளம் இல்லை. 434 மீட்டர் நீளமுடைய கடிதம். யாருக்கு எழுதினான்னா தன்னுடைய சொந்த உடன் பிறந்த இளைய சகோதரனுக்கு எழுதினாள். ஏன்னா பிரதர்ஸ் டே, இன்டர்நேஷனல் பிரதர்ஸ் டேன்னு ஒரு டே வரும். அந்த நாளிலே தன்னுடைய சகோதரி தன்னுடைய சகோதரனை என்ன செய்யல, விஷ் பண்ண மறந்துட்டா. வேலை பழுதுல விஷ் பண்ண மறந்துட்டா. இவனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அவளோடு உள்ள தொடர்பு எல்லாம் துண்டிச்சான். முதலாவது பண்ண வேலை, செல்லில் இருந்த நம்பரை என்ன செய்துட்டான், பிளாக் பண்ணிட்டான். வாட்ஸ்அப் குரூப்பை என்ன செய்துட்டான், பிளாக் பண்ணிட்டான். இது சகோதரிக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. உடனே சாரி கேட்டு மீண்டும் அந்த உடைந்து கிடக்கிற உறவை புதுப்பிக்க வேண்டி கிருஷ்ணபிரியா என்ற மாணவி, இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்த மாணவி, இளைய சகோதரனுக்கு எழுதுகிறார். எழுதி பேக் பண்ணி அனுப்புகிறார். ஒரே வீட்டுக்கு தான் வருது கடிதம். அது வாங்கின உடனே என்ன செய்துட்டான், அதிர்ச்சியாகி போயிட்டான். அந்த கடிதம் என்னவென்று சொன்னால் கின்னஸில் இடம் பிடித்தது, கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடித்த ஒரு கடிதம். அப்போது கடிதத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கடிதம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் 14வது வசனத்தில் பார்க்கிறோம், எசேக்கியாவுக்கு கிடைக்கிறது. யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது? அசீரிய மன்னனாகிய செனகரீப் என்ற மன்னனிடத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு கடிதம். அந்த கடிதம் எப்படிப்பட்ட கடிதம்? மகிழ்ச்சியை கொடுக்கின்ற கடிதம் அல்ல, சந்தோஷத்தை கொடுக்கின்ற கடிதம் அல்ல. என்ன கடிதம்? வாழ்க்கையை உடைந்து போகச் செய்கின்ற ஒரு கடிதம். அசீரிய மன்னனுடைய ஒரு கடிதம். அது எப்பேற்பட்ட கடிதம் என்று சொன்னால், நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய கடிதம், கண்டிதத்தை கொடுக்கக்கூடிய கடிதம், தூஷணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடிதம், எல்லாவற்றுக்கும் மேலாக இதயத்தை நொறுக்கக்கூடிய ஒரு கடிதமாக இருந்தது. அதான் பாருங்கள் 3வது வசனம்,
37வது அதிகாரம் 3வது வசனம். இவர்கள் அவரை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணம் அனுபவிக்கிற நாள். ஏன்னா ஏற்கனவே செனகரீப் தன்னுடைய படை தளபதியை வைத்து ரப்சாக்கை வைத்து மிரட்டுகிறார், ஜீவிக்கிற கடவுளை தூஷிக்கிறார். எசேக்கியா உங்களை காப்பாற்ற முடியாது அப்படி என்று சொல்லி அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையிலே பேசுகிறார். இது போக கடிதமும் வருகிறது. எப்படி இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம இருந்தால் என்ன எண்ணி பார்ப்போம். இப்போ நம்முடைய பாரத பிரதமருக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உடனே யாருக்கு போகும்? அதை உடனே ஒரு இதை போட்டு பாதுகாப்பு இதை பண்ணி இப்படி மிரட்டல் கடிதம் வந்திருக்கும் போது பாதுகாப்பை பலப்படுத்துவார்கள், அடுத்து விசாரணை செய்வார்கள். பாதுகாப்பு அதிகாரிகளிடத்தில் தான் போகும். எப்படி பிரதமருக்கு மிரட்டல் வந்திருக்கிறது அப்படி என்று சொல்லி. ஆனால் இவன் ஒரு அரசன், எசேக்கியா ஒரு மன்னன், ஒரு ராஜா. அவன் யார் இடத்துல போயிருக்கணும் கடிதம் கிடைத்த உடனே? சகஜமாக சொல்லுவோம், யார் இடத்துல போயிருக்கணும்? பட தளபதியை கூப்பிட்டுருக்கணும். பட தளபதியை கூப்பிட்டுருக்கணும். பாப்பா, எனக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது, இப்படி அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார், இப்படி மக்களிடத்தில் அவநம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான், நீ வா, அதுக்கு ஒரு முடிவு கட்டு என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் எசேக்கியா மன்னன் என்ன செய்கிறான்? இந்த கடிதத்தை எங்க கொண்டு போறான்? கடிதத்தை ஆண்டவருடைய சமூகத்திற்கு எடுத்து செல்கின்றான். எங்க கொண்டு போறான்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி அவன் மன்றாடுகிறான். அந்த மன்றாட்டை தான் நான் வாசிக்க கேட்டோம். தப்பதற்கான வழியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த கடிதம் உருவாக்குறது. ஆனா எசேக்கியா ராஜா நேர கடவுளிடத்தில் கொண்டு போறான், கடவுளுடைய சமூகத்தில் விரிக்கிறான். ஆண்டவரே பாரும் கர்த்தாவே, இந்த செனகரீப் என்ற மன்னன் எவ்வாறு என் தேசத்தை எல்லாத்துக்கும் மேலாக உம்மை தூசிக்கிறான், உம்முடைய மக்களை தூசிக்கிறான், எந்த அளவுக்கு இந்த தேசத்தை பாழ்படுத்துவதாக மிரட்டுகிறான். ஆண்டவரே எல்லாவற்றையும் பாரும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் லெட்டரை என்ன செய்கிறான்? விரித்து வைத்து கடவுளை நோக்கி அவன் மன்றாடுகிறான். பாருங்க, எசேக்கியா சாதாரணமானவர் அல்ல. கடவுள் பேரில் அவ்வளவு நம்பிக்கையுடைய ஒரு மனிதன், அவ்வளவு நம்பிக்கையுடைய ஒரு மனிதன். நாம இருந்த மிரண்டு போயிருப்போம். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அடுத்து எந்த வக்கீலை பார்க்கலாம், யாரை பிடிக்கலாம், என்ன பண்ணலாம், அப்படி இல்லை. மிரட்டப்பட்ட போது அவன் நேர கொண்டு போய் பாரும் ஆண்டவரே, எல்லாம் உம்மிடத்தில் என்ன செய்துட்டேன்? ஒப்படைத்து விட்டேன். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில நாமும் வாழ்க்கையில் நெருக்கத்தை சந்திக்கக்கூடும், கண்டிதத்தை சந்திக்கக்கூடும், பிறருடைய தூஷணத்தையும் நாம் சந்திக்கக்கூடும். கவலை வேண்டாம். யாரிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை
விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படி என்று சொல்கிறார். பாருங்க, என்ன அற்புதமான ஒரு விசுவாசம், என்ன அற்புதமான ஒரு நம்பிக்கை. நான் படதளபதிக்கு செல்வது படதளபதி அழைத்து ஆலோசனை நடத்துவதற்கு முன்பாக என் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காரியத்தை நான் சமர்ப்பிப்பேன், இந்த பாரத்தை நான் இறக்கி வைப்பேன் அப்படி என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவர் தான் இந்த எசேக்கியா. ஏன்னா அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு வலிமை மிக்கவன் அந்த அசீரிய ராஜா, படைபலம் உடையவன், ரொம்ப கடினமான சூழ்நிலை, வெற்றி மேல் வெற்றியை பெற்று வருகின்றவன் இந்த அசீரிய மன்னன். எப்படி வீழ்த்த முடியும்? இன்றைக்கு அநேகர் அப்படிதான் சில நேரத்தில் நமக்கு எதிராக செயல்படுகளோடு நாம் போராடுவதற்கு தயங்குகிறோம். ஏன்னா அவன் செல்வாக்கு மிக்கவன், அதிகார பலம் படைத்தவன், பணபலம் படைத்தவன், அதிகார பலம் படைத்தவன், செல்வாக்கு மிக்கவன். அப்படி என்னதுன்னு போடுறோம். அப்படி தானே சில நேரத்தில் ஒதுங்கி போகிறோம், சில நேரத்தில் நமக்கு ஏன்பா வம்பு அப்படி என்று சொல்லி இருக்கிறோம். சிலர் ஆண்டவருடைய விசுவாசத்தில் தைரியமாக எதிர்த்து என்ன செய்கிறோம்? போராடுகிறோம். அதில் எசேக்கியா மனம் தளரவே இல்லை. கழுத்து போனாலும் பரவாயில்லடா, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போராடுறான், ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை நீங்கள் வீட்டில் போயிருந்து பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். இன்னும் பொறுமையாய் படித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு உருக்கமான ஒரு பவர்ஃபுல்லான மன்றாட்டை அவன் ஏறெடுக்கிறான் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த இதில் எசேக்கியாவுக்கு ஜெயம் கிடைத்ததா இல்லையா? எசேக்கியாவுக்கு ஜெயம் கிடைத்ததா இல்லையா? நிச்சயமாய் கிடைத்தது. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் பாருங்கள், 36வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். முற்றுகை பலமா இருக்கு. எசேக்கியாவும் தேசத்து மக்களும் தப்புவதற்கான வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா எசேக்கியா இந்த லெட்டரோட போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்துட்டான். பாரும் ஆண்டவர், இந்த கடிதத்தை பார், எவ்வாறு உம்மை தூசித்து எழுதியிருக்கிறான், உம்மை நிந்தித்து எழுதியிருக்கிறான், தேசத்தை தூசித்து எழுதியிருக்கிறான், அவநம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு ஜெபித்தார். பாருங்க, உண்மையாகவே இவர்கள் வாள் எடுத்து ஒரு ஆளை கூட விட்டல, இவர்கள் ஒரு ஆளோடு கூட எதிர்த்து நிக்கல, ஒரு ஆளுக்கு எதிராக அம்பு எய்யல்ல. ஆனால் கடவுள் ஒரு மாபெரும் அதிசயத்தை, ஒரு மாபெரும் வல்லமையை கடவுள் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். மாபெரும் வல்லமை வெளிப்படுத்தினார். எப்படி? தூதர்கள் சங்கரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சங்கரித்தார்கள் என்று வேதம் சொல்ல, எப்படி சங்கரித்தார் என்ற விளக்கம் இல்லை. ஆனால் தூதர்கள் சங்கரித்தார்கள். ஒருவேளை கொடுமையான பிளேக் நோயை அனுப்பி இருக்கக்கூடும், அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்திலே சங்கரித்திருக்கக்கூடும். ஆனால் காலையிலே விழித்தெழுந்து பார்க்கின்ற போது அவர்கள் என்ன செய்தார்கள்? செத்து கிடந்தார்கள். இதுதான் நம்முடைய கடவுள். இதுதான் நாம் நம்புகிற ஆண்டவர். எந்த நிமிஷத்தில் நாம் தளர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செய்கிற கடவுள், கைவிடாத கர்த்தர் என்பது இதுதான். நாம் மனமடிந்து போவோம் என்று சொன்னால், மனம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால், கடவுளுடைய செயலை என்ன செய்ய முடியாது? காண முடியாது. என்னோடு இருக்கிறார், பார்க்கலாம் அப்படி என்று விசுவாசிப்பதுதான்
கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட இதே நிலைமையில் இந்த நாளில் இருக்கக்கூடும். ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கக்கூடும். ஒரு பெரிய கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடும். உங்களை தூஷித்திருக்கக்கூடும். இவளை எதிர்த்து நான் என்ன செய்ய முடியும் அப்படி என்ற நம்பிக்கை இழந்து போய் நீங்கள் ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கக்கூடும். எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே உங்கள் உள்ளங்கள் திறக்கப்படட்டும், உள்ளங்கள் ஊற்றப்படட்டும். நம்பிக்கையோடு மன்றாடுங்கள், நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் பெரிய காரியங்களை, மகத்தான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆகவே அப்பேற்பட்ட கடவுளுக்கு நாம் நம்மை ஒப்படைப்போம். விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையும் கண்டு நாம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஆமென்.